சமீபத்துல நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல திரு சீமான் அவர்கள் பேசியிருக்கிற ஒரு வீடியோ பேசும் பொருளாகி இருக்குது. அப்படி என்ன அவர் பேசினார் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீ தக்காளி கடையில தான் விதை வாங்கணும், வாங்கி விதைப்ப முளைக்கும், அதுக்குள்ள விதை இருக்கும், அதை எடுத்து போடுவ, முளைக்காது. ஏன் மரபணுவை மாத்திருக்கான், முளைக்காது. தக்காளி 2 நாள்ல கெட்டு போயிடும். ஆனா இன்னைக்கு 1 மாசம் வரைக்கும் இருக்கும். தக்காளி கீழே தூக்கி போட்டினா தெரிக்கும், இப்ப கீழே ஒத்துக்கி போட்டினா குதிக்கும். ஏன்? தவளையின் கொழுப்பை விதைக்கிற செலுத்திருக்கான். தவளையின் கொழுப்பை விதைக்கிற செலுத்திருக்கான். ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்? உனக்கு உன் மேல இருக்க பாசம், உன் மேல இருக்க அக்கறை. நீ விஷத்தை திங்கிறாய்டா, நீ உணவை திங்கல, நீ நஞ்ச உண்ணுற. இந்த வீடியோல நம்ம சாப்பிடுற தக்காளி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தக்காளி அப்படின்னும், அதுல இருக்கிற விதை முளைக்காது, அந்த தக்காளி அழுகவும் அழுகாது. அது மட்டும் இல்லாம அந்த தக்காளியில தவளையோட கொழுப்பு இருக்கிறதுனால அந்த தக்காளியை நீங்க கீழே போட்டா தக்காளி குதிக்கும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில கூட இதே கூற்று அவரு சொல்லியிருக்காரு. அதோட கூடவே நம்ம இன்னைக்கு சாப்பிடுற பல வகையான உணவுகள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவு தான் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருந்தாரு. அவரோட கூற்றோட உண்மை தன்மை என்ன, அவர் சொல்றது சரியா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உலக அளவுல மக்காசோளம், கடுகு, அரிசி, புகையிலை, தக்காளி, கத்திரிக்காய் அப்படின்னு பல வகையான உணவுகள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள்ல இருந்து கிடைச்சாலும், இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தியை தவிர வேற எந்த உணவு வகைகளுக்குமே பொது பயன்பாட்டுக்கு அனுமதியே இல்லை. இந்தியாவில் யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்குற அமைப்பான GEAC, அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி தான் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அனைத்து வகையான பயிர்களையுமே சோதனை செஞ்சு, இந்த பயிரினால சுற்றுச்சூழலுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாம இருக்குதா, இதை சாப்பிடும் போது மனுஷங்களுக்கோ விலங்குகளுக்கோ எதுவும் பாதிப்பு வராம இருக்குதா, அப்படி இல்லைன்னா இதனால எதுவும் பின்விளைவுகள் வராம இருக்குதா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் பொது பயன்பாட்டிற்கோ வணிகத்துக்கோ அதை அனுமதி பண்ணுவாங்க. இது வரைக்குமே GEAC அமைப்பு BT காட்டன் அப்படின்னு சொல்லப்படுற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி, BT பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லப்படுற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கத்திரிக்காய் மற்றும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகு ஆகிய 3க்கு மட்டும்தான் அனுமதியை கொடுத்திருக்காங்க. அதுலயும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி தான் பொது பயன்பாட்டுல இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலரா சாப்பிடுற கத்திரிக்காய், புடலங்காய், சொரக்காய், தக்காளி இதுல எல்லாமே மரபணு மாற்றம் செய்யப்பட்டது தான் அப்படின்னு சீமான் சொன்ன கூற்றுல எந்த உண்மையுமே கிடையாது. சரி, தக்காளி மரபணு மாற்றம் செய்யப்படல அப்படின்னா இப்பெல்லாம் வர தக்காளி எப்படி ரொம்ப நாள் கெடாம இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதை பத்தி நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். பொதுவாகவே தக்காளி மிக குறைந்த வெப்பநிலை, அதாவது 12 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே அந்த வெப்பநிலை இருக்கும் பட்சத்துல அந்த தக்காளியை பழுக்க வைக்கிறதுக்கான நொதிகள் செயலிழந்து போய் அந்த தக்காளி வேகமா பழுக்கிறத அது தடுக்குது. முன்னாடி இருந்ததை விடைக்கும் சேமிப்பு முறையும் குளிரூட்டப்பட்ட போக்குவரத்து வசதியுமே தான் தக்காளியோட வாழ்நாளை அதிகரிக்குமே தவிர மரபணு மாற்றம் செய்யப்பட்டதுனால தான் இந்த மாற்றம் நிகழுது அப்படின்றதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது. இந்தியன் படத்துல வர ஒரு பாட்டுல நடிகை கஸ்தூரி அவர்கள் பேனாக்குள்ள ஒரு வண்டை போடுவாங்க, அப்ப அந்த பேனா பறக்க தொடங்கிடும். அதே மாதிரி தக்காளிக்குள்ள தவளையோட கொழுப்பை செலுத்தினா தக்காளி குதிக்கும் அப்படின்னு சீமான் சொல்றதெல்லாம் ஒரு அபத்தமான கூற்று. அதுல கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. அது மட்டும் இல்லாம தக்காளியில தவளையோட எந்த மரபணுவும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு முதல்ல ஃபிளாசார் அப்படின்ற தக்காளி வகையை மரபணு சோதனை செஞ்சிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை பயோசேஃப்டி கிளியரிங் ஹவுஸ் அப்படின்ற வெப்சைட்லையும் போட்டிருக்காங்க. அதுலயே நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா அதுல எந்த ஒரு இடத்துலையுமே தக்காளிக்குள்ள தவளையோட கொழுப்பு இருக்கு, தக்காளிக்குள்ள தவளையோட மரபணு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காது. இது எல்லாத்த விட நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான பயிர்கள் நல்ல விளைச்சல், ஊட்டச்சத்து, பூச்சிகள் பாதுகாப்புல இருந்து தற்காப்பு, பஞ்ச காலத்துல விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுத்தாத வகையில இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த பயன்பாட்டுக்காக கமர்ஷியலைஸ் செய்யப்பட்ட ஹைபிரிட் வகைகள் பயிர்களாகவும் டிஷ்யூ கல்ச்சர் முறையிலையும் வளர்க்கப்பட்ட பயிர்களாகவும் தான் இருக்குதே தவிர அது எதுவுமே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர் வகைகள் கிடையாது. அப்படியே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களே ஆனா கூட அந்த பயிர்களை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட மரபணுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற அனைத்து வகையான பயிர்களும் ஈவன் நாட்டு வகைகள்ல கூட மரபணுக்கள்னால ஆனதுதான். அந்த மரபணுக்கள் செய்யப்பட்ட பயிர்கள் நம்மளோட ஜீரண நொதிகளை ஜீரணிக்குமே தவிர மற்றபடி நம்மளோட செல்களுக்குள்ள இருக்கிற மரபணுக்கள்ல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. தக்காளியில தவளையோட கொழுப்போ மரபணுவோ இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம சீமான் அவர்களோ இல்ல அவங்களோட கட்சி இளைஞர்களோ அவங்க சொல்ற கூற்றுக்கு சரியான அறிவியல் சான்றுகளை எடுத்துட்டு வந்தாங்கன்னா
அவங்க சொல்ற வார்த்தைக்கு இந்த சமூகம் அவங்கள போற்றி வரவேற்கலாம். அதை விட்டுட்டு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தக்காளி பேசும், சிரிக்கும், குதிக்கும் அப்படின்னு அவங்க பாட்டி சொன்ன கதையெல்லாம் உண்மைன்னு நம்பி சீமான் அவர்கள் பேசுறது கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. இந்த மாதிரியான தவறான தகவல்களோட அரசியல் திருத்தங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிகப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.